இன்று என் ஹெல்த் கேர் அண்ட் ஹீலிங் தெரப்பி சென்டரின் நிர்வாக இயக்குனர் ஹீலர் ஐயா சுதீர் அவர்களோடு ஒரு நேர்காணல். ஐயா, உங்களிடம் ஒரு கேள்வி. இன்னைக்கு அதாவது அதிகப்படியாக மக்களுக்கு தொந்தரவாக இருப்பது இந்த வாயு தொல்லை தான். இதற்கான காரணம் என்ன? இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாயு தொல்லை அதிகமாக இருக்குது இல்லையா? இதுக்கு பார்த்திங்கன்னா அடிப்படை முதல் காரணம் பார்த்திங்கன்னா அஜீரண ப்ராப்ளம், செரிமானத்தினால் ஏற்படுற காரணம் முதல் காரணமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சில கெட்டுப்போன உணவுகள், அதனால் வாயுகள் அதிகமாக குடலில் உற்பத்தி ஆகும். மூணாவது காரணம் பார்த்திங்கன்னா உணவு உண்ணும் முறைகள். இந்த 3 தான் மெயின் காரணமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு கேள்விங்க ஐயா, அதாவது நான் நல்ல ஆரோக்கியமான உணவையே சாப்பிடுகிறேன், மேலும் 3 நேரமும் சரியான நேரத்திலே சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, அப்புறமும் இந்த வாயு தொல்லை ஏன் வருகிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி மெயின் இப்போ நம்ம சாப்பிட்ற போகிறோம் நல்ல கீரை வகைகள், சத்தான உணவுகள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? எடுத்து வச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்பாட்டில் கவனம் இருப்பது கிடையாது. என்ன பண்ணுறோம், சாப்பிடும்போதே கையில் ஏதாவது மொபைல் வச்சுருக்குறோம். நம்ம குழந்தைகள் உட்பட இன்றைக்கி அதுதான் நடக்குது. மொபைல் இருந்தால் தான் சாப்பிட்ற ஃபஸ்ட்டு கவனம் சிதறது மொபைல் பக்கமும் டிவி பக்கமும். இப்போ நீங்கள் சாப்பிட்றத பார்த்திங்கன்னா ஒரு வேலையாக தான் செஞ்சிட்ருக்கீங்க, இஷ்டப்பட்டு செய்யலை. நீங்கள் இஷ்டப்பட்டு அதை நல்லா மென்று நொறுங்க தின்னால் 100 வயது சொல்லுவாங்க. நீங்கள் நல்ல மென்று, அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு 5 வேளை மெல்லுங்கிறன்னா இன்னும் ஒரு 10 தடவை மென்று பாருங்கள். வாயிலேயே அது அரைக்கப்பட்டு கூழாகி உள்ளே போகும்போது நிச்சயமாக அஜீரண பிரச்சனை வராது, வாயுவும் தேங்காதும். ரெண்டாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல்ல மொபைல் ஃபோன், ரெண்டாவது டிவி, மூணாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு கால் வருது அப்படின்னா நீங்கள் சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஃபோனை எடுத்து பேசும்போது உங்களோட வாயு, வெளியில் உள்ள காற்று வாயு வழியாக உள்ளே போகுது. இதுவும் ஒரு வகையான காரணம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கணும். ஏன்னா அந்த பாதை வலுவலுப்பாக இருக்கிறதுக்காக தண்ணி குடிச்சிக்கணும். சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடணும். நொறுங்க தின்னால் 100 வயது, நல்லா மென்று சாப்பிட்றீங்க. அப்பொழுது இடையில் நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது. சரி, அப்போ என்ன பண்ண, எனக்கு விக்கல் வருது ஐயா, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, விக்கல் வருதுன்னா நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்லன்னு அர்த்தம். ஸோ நல்லா மென்று சாப்பிட்டா விக்கல் வராது. அதை மீறி வந்துச்சுன்னா சிறுகளவு நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. சாப்பிடும்போது எந்த கவனத்தையும் சிதறாமல் சாப்பாட்டில் மட்டும் உங்கள் கவனம் இருந்தால் நிச்சயமாக வாயு பிரச்சனையை, இந்த வாழ்வியல் முறையினால் வரக்கூடிய வாயு பிரச்சனையை குறைக்கலாம். நல்லது இல்லையா? ரொம்ப அருமையான பதில் சொன்னீங்க. இப்போது இதற்கான சிகிச்சை முறைகள் உங்களிடம் என்ன இருக்குங்கய்யா? நிச்சயமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இந்த வாயுவை மட்டும் தடை போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. காற்று பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் நகரும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கழுத்தில் வலிம்பாங்க. நிறைய பேர் நம்ம சொல்கிறது தோள்பட்டை பின்முதுகு அதிகமான வலி சொல்கிறாங்க. எல்லா மருந்துகளும் சாப்பிட்டு குணம் கிடைக்கல. என்ன காரணம்னா வாயுவை நீங்கள் எந்த ஸ்கேன்லேயும் பார்க்க முடியாது. வாயுவை இடம் விட்டு இடம் நகரும். அதே மாதிரி வாயுவால் ஏற்பட வலியும் இடம் விட்டு இடம் நகரும். நமக்கு கால் பண்ண 100 பேர் பண்ணுறாங்கன்னா 90 பேர் இந்த வாயு பிரச்சனை தான் கால் பண்ணுறாங்க. சரி, நம்மள்ட்ட என்ன சிகிச்சை? நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல நாடி பார்க்குறோம். நாடியை பார்த்து இந்த வாயு எதனால் ஏற்பட்டது, நாடியில் என்ன குறைபாடு, பஞ்சபூதங்களில் எது குறைபாடாக இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு சிகிச்சை செய்வோம். அதுக்கு அடிப்படையாக சிகிச்சை செஞ்சாலே இந்த வாயு சரியாயிரும். இல்லை வாயுவை தான் அந்த நாடி காட்டுதுன்னா முதல்ல சுத்தப்படுத்துதல். குடல் சுத்தமே உடல் சுத்தம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னால் 3 மாதத்துக்கு பேதிக்கு சாப்பிடுவாங்க இல்லையா? இன்றைக்கி அந்த இதே கிடையாது. முதல்ல கிளியர், அதாவது நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா முதல்ல சுத்தப்படுத்தணும் இல்லையா? அது மாதிரி நம்ம குடலை நம்ம சுத்தப்படுத்துறது முதல் ப்ராசஸ். ரெண்டாவது இவங்க உடம்புல உள்ள ஆரா கிளீன்சிங் சொல்லுவாங்க, சக்கராஸ், இந்த ஆரா, இதை க்ளீன் பண்ணுவோம். மூணாவது சிகிச்சை அளிப்போம். இந்த மசில்ஸ்கில் கெட்ட வாயு முதுகு பக்கம், உடம்பு பக்கம் எல்லாம் விழா எலும்புகள்லாம் தேங்கியிருக்கும் இல்லையா? இதை நம்மளோட கப்பிங் தெரப்பி மூலமாக, ட்ரை கப்பிங் சொல்லுவாங்க, காற்றை மட்டும் முதல்ல எடுக்கிற ட்ரை கப்பு போட்டு காற்றை எடுப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சிகிச்சை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபயர் கப்பிங் பண்ணுவோம். தீ வச்சு ஃபயர் பண்ணி அந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுவோம். இதிலேயே அவருக்கு 90% வாயு வெளியேறிடும். சரிங்களா? மூணாவது சிகிச்சை, அவருக்கு மேலும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக
அக்குபஞ்சர் வர்ம முறையில் சிகிச்சை அளிப்போம். இதுலேயே அவர் கிளியராக ஆயிடுவார். 3 நாள் தான், நான் சவால் விட்டு சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்க, 3 நாளில் உங்கள் உடம்புல உள்ள வாய்வை, தேங்கி உள்ள வாய்வை எடுக்க முடியும். மேலும் உங்களுக்கு பத்த பிரச்சனை வராமல் இருக்குன்னா நீங்கள் உங்கள் வாழ்வியல் முறையை மாற்றிக்கணும். சாப்பாடு முறை, வாழ்வியல் முறையை மாற்றினா கண்டிப்பாக இருந்து விடுபடலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இந்த வாயு தொல்லையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஒரு சின்ன கை மருந்து, ஒரு வீட்டு வைத்தியம், அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். கண்டிப்பாக, நிச்சயமாக. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். வீட்டு மருத்துவம். எமர்ஜென்சியாக உங்களுக்கு வந்து வாயு பிரச்சனை வந்துச்சு, கேஸ்ட்ரிக் அதிகமாகிடுச்சு, அது அடி வயிறு வலிக்கும், உள் வயிறு, மேல் வயிறு வலிக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, 1 ஸ்பூன் அளவு, அதாவது நான் சொல்கிறது நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பப்பமா செஞ்சால் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஓமம். இதை 1 ஸ்பூனாகவும் எடுத்துக்கலாம், சம அளவு 2 ஸ்பூனாகவும் எடுத்துக்கலாம். இதை தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் தினமும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம் வறுத்ததுனால. இல்லை தண்ணியில் நைட்டு ஊற வச்சு காலையில் எழும்பி நீங்கள் இதை குடிச்சிக்கலாம். லேசாக சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்ப சளி இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கொதிக்க வச்சு குடிங்க, அப்படியே வச்சு சாப்பிட வேண்டாம். அப்போ ஜீரகம், ஓமம், பெருஞ்சீரகங்கிற சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா தனியா, இந்த 4ம் வாயு பிரச்சனைக்கு சிறந்த பலனளிக்கும். இது சாப்பிட்டு உங்களுக்கு வாயு பிரச்சனை சரியாகிறன்னா நிச்சயமாக நீங்கள் வாங்க, நம்ம நாடி பார்த்து உங்களுக்கு இயற்கை மருத்துவத்தை அளிக்கிறோம். நிச்சயமாக இறைவனர்களால் நீங்கள் குணம் பெறுவீர்கள். இது 100% கேரண்டி. நன்றி.